3 நாட்களாக நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் நீங்கள் அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? ஏன் வெளியேறினீர்கள்? இடைநடுவில் வெளியேறவில்லை. என்னிடம் முழுமையான காணொளி இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் நினைக்கிறேன் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சிலரும் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இயலாத. அப்போ அவர் சொல்றாரு இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்காண்டியே ஒரு இடம் இருக்கு, அங்கே வாருங்கள் சொன்னார்கள். அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பை காணலன்னு சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில வந்து முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல், உங்களுக்கும் தெரியும் அந்த கும்பல் யாரென்று தெரிந்தால் யாரென்று கும்பல் சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கி கொண்டிருந்தார். இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநசப உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த. நாங்கள் இங்கே வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் லேசு தானே. அப்போ கிட்ட இருக்கிற வாகனம் வரும் வரைக்கும் நான் எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றார். அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்குள்ள இருந்த தாய்மையார் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதக்குழிக்கு வந்து மனித பூதக்குழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவிடத்தை இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரென்சிக், அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அது ரிப்போர்ட் இருக்கு, மிராக் ரஹீமன் ரிப்போர்ட். அப்ப நான் அதை சொன்னார் மிராக் ரஹீமன் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா. அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா, இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்க என்றும் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வெறி மது போதையில் இருந்தார்கள். அதிலே நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்த நான் உண்மையா இதை பற்றி கயக்கக்கூடாது இருந்தேன். இன்றைக்கு என்றால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்கள், ஐநாவில் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயத்தை செய்தியாக போட மாட்டீங்கள். சாணக்கியன் நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் என்று நீங்க அதை தான் டெலிவிஷனா போடுங்க. ரெண்டையும் வேற போடுங்க, என்ன ரெண்டு முக்கியமான விஷயம். ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கண்டா இந்த கும்பல், நான் பிறகு கேள்விப்பட்டேன் அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வராங்க. அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்களை தலைவருக்கு பின்னுக்கு போறாங்க. 15 பேர் போராட்ட களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் போக சொல்றாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவில் நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியும். நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க. அது எந்த கட்சி என்று தெரியாது, எங்களை கட்சி இந்த நீக்கினவர் தான் நான் சொன்னேன். நான் அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலையும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்தது இதே கும்பல் தான். அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது 2-3 நாட்கள்ல மக்கள் மறந்துடுறார். ஆனால் ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன, வார ஐநா மனித உரிமை ஆணையர்கள் இந்த இவ்வளோ கட்சியிலும் உண்டா சேர்ந்து வெளி வேற தரப்பெல்லாம் உண்டா சேர்ந்து இந்த மனித பூதக்குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேணும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதான் காட்ட வேணும். நாங்களும் நேற்றிருந்தால் அவரத்த வெளியில வந்து இன்னார் தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்தது இப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு வரலாம். ஆனால் அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மிக முக்கியமாக இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம், யாழ் மாவட்டத்திற்கு 17 சபைகள்ல 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றிருந்தால்தான். ஒரு சிலர் நேர்ச்சி கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும், அதுக்கு பிறகு தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற சங்கு இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள். இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்து போயிடும். அப்ப திருப்பியும் பழையபடி
இந்த குழப்பல் வேலையில செய்கிறார்கள். இதை நீங்க பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற மக்களுடைய ஒன்று கூடலே எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே எங்களுடைய அமைச்சர் கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் நானும் சென்று மக்களுடைய நிலைமைகள் அங்கே காணப்படும் நிலவரங்களை பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாய்வதற்காகவும் நேரில் சென்று பார்ப்பதற்காகவும் நான் சென்றிருந்தோம். போகும் பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே சாதாரண மக்கள் அங்கே ஒட்டையர்கள் அமர்ந்திருந்தார்கள், அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்திலே போட சென்ற பொழுது சிலர் எங்களை கத்தி கொண்டு வெளியிலே போ என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆனால் இது ஒரு முழுதான ஒரு தவறான மிக மோசமான செயல்பாடாகும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்களைப் போல அல்லாது தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் மக்களுடைய போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து வருகின்றோம். மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் கல்வியங்களை செய்து வருகின்றோம். இன்றைய நிலையில் கூட நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான வேலையை செய்திருக்கின்றனர். ஆனால் உண்மையை பொறுத்தவரை நான் பார்த்தேன், மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை. சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட்டதையும் நான் கண்டேன். எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி இந்த அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில இவர்கள் இப்படி செய்வது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்தம் விளைகின்ற செயல்பாடாக இருக்கும். இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கொண்டே நான் நம்புகிறேன். என்று சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம், அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்கள் வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் இவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். இன்றைய தினம் கூட அமைச்சர் அவர்கள் வந்திருந்த பொழுது அவரை கூட்டிக்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்ல வைச்சிருக்க வேண்டிய இந்த மக்கள் அவரை அடித்து கிளைப்பதன் ஊடாக என்னத்தை காணப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. எனவே நான் நினைக்கிறேன், இவ்வாறான செயல்களை நான் கண்டிக்கிறேன். மிக மோசமான செயல். இதுக்கு முன்னரும் சென்றவர்கள் மிரட்டப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதிலே சிலர் வந்து மிக மோசமான நிலையிலே மது போதையிலே காணப்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. எனவே இவ்வாறான செயல்களை விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால்தான் தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு வரும் அல்லது நம்பிக்கையான விடயங்கள் கிடைக்கும். அதை விட்டுட்டு தனித்திறப்பாக அல்லது குறுகிய லாபங்களுக்காக செயல்படுவது நான் நினைக்கிறேன் மிக மோசமான செயல்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.